எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் காணப்படுவதாக. இந்த நாளிலும் விசுவாச பிடி ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவாவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை என்னை விட்டு ஓட வேண்டுமே. பரிசுத்த பச்சை பவுலடியார் கச்சை தினமும் நான் போட வேண்டுமே. கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை என்னை விட்டு ஓட வேண்டுமே. பரிசுத்த பச்சை பவுலடியார் கச்சை தினமும் நான் போட வேண்டுமே. ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூயாவியே வாரும், தேவாவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. 6 சாவு 60 சாவு எனக்கில்லை அந்த பேச்சுதானே. இருந்தாலும் இயேசு, இறந்தாலும் இயேசு, இதுவே என் முடிவு. 6 சாவு 60 சாவு எனக்கில்லை அந்த பேச்சுதானே. இருந்தாலும் இயேசு, இறந்தாலும் இயேசு, இதுவே என் முடிவு. ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. இரத்தத்தை சிந்தினீர், பாவத்தை போக்கினீர், பலிகாடாயாக்கப்பட்டீர். திரும்பவும் வருவீர், திருந்தாதே இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டீர். இரத்தத்தை சிந்தினீர், பாவத்தை போக்கினீர், பலிகாடாயாக்கப்பட்டீர். திரும்பவும் வருவீர், திருந்தாதே இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டீர். ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே, ஆட்டுக்குட்டிக்கு ஜே ஜே ஜே. தூய ஆவியே வாரும், தேவ ஆவியே தாரும், இன்றைக்கே தந்திடுமே. விசுவாச பிடி. மத்தேயு 15 அதிகாரம் 23 28 வரை. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், இவளை அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டான் என்று மற்றபடி இல்லை என்றார். அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் தொணுக்கிகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால். விசுவாசப்பிடி. ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிறார். ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்ய மனதில்லாது இருக்கிறார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், இந்த அம்மா பல்லாவரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துட்டேன், எவ்வளோ நேரம் தான் ஆண்டவரே நீ சும்மா இருப்பீர் ஆண்டவரே, ஏதாவது ஒன்று சொல்லி ஒன்று செய்யுங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லும்போது பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுன்னு பாரு. ஆனாலும் விசுவாசப்படி அந்த அம்மா விடமாட்டாங்க. டகார்னு ஒரு வக்கீல் பிடியை பிடிச்சாங்க. வக்கீல் பிடி என்ன பிடிச்சாங்க, ஆண்டவரே மேய்ச்சிருந்து விழுகிறத நாய்க்குட்டி எப்படியாவது சாப்பிட்ருமா ஆண்டவரே, போடாட்டாலும் சிந்திருமா ஆண்டவரே, என்ன செய்வீர்? ஐயோ பிடிச்சாங்க. உடனே ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். அந்த விசுவாசப்படிக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. அம்மா ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது. உடனே மகள் சொசமாட்டாயா. விசுவாசப்படி எந்த அளவுக்கு இருக்குது. ஐயோ, ஜனவரியில் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆண்டவர் இந்த வீடு இன்றைக்கு வீடு கட்டப்படும், நீ வீடு கட்டப்படும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தா ஆண்டவர் பிப்ரவரியில் வேலை போயிடுச்சு, என்ன செய்யறது? வீடு கட்டப்படும்னு ஆண்டவர் சொன்னது தான். அங்கே எப்படி மாறுத்தரம் வரும்? ஆண்டவர் மனுஷனா? ஆண்டவர் என்ன எலெக்ஷன் அன்னைக்கே போகிறாரு? ஆண்டவர் என்ன தேர்தல் அதிகாரியா? மாற்றி பேசுறதுக்கு ஒன்றும் மாற்றி பேச மாட்டார். கரெக்டாக இருப்பார் ஆண்டவர். எந்த வாக்கு கொடுத்தாலும் என்னைக்குனாலும் சரி, உன் வீடு கட்டப்படும்னு சொல்லிட்டாருன்னா வீடு கட்டப்படும். உனக்கு ஆசி உண்டாகும் என்று சொன்னாலும் உனக்கு ஆசி உண்டாகும்.
உன் வேதி நீங்கி பிழைப்பாய் என்றால் நீ வேதி நீங்கி பிழைப்பால். ஆனால் உனக்கு விசுவாச பிடி வேணுமே, தொடர்ந்து பிடிக்கணும். இந்த கானானிய ஸ்திரீ விடவே இல்லையா, தாம்பரத்துலேருந்து பல்லாவரைக்கும் நடநடையாக நடந்து வந்துட்டாள் ஐயா. பல்லாவரத்தில் வந்து சீசர் பிடிக்கிறான், என்ன ஆண்டவரே அனுப்பி விடுறேன்னு சொன்னீர, என்ன ஏதாவது ஒன்று செஞ்சு விடுங்க. அந்த அளவுக்கு விசுவாசப்படியில் உறுதியாக நின்னா. இந்த இயேசு கிறிஸ்தால என் மகளுக்கு சுகம் கிடைக்கும், அந்த ஆண்டவர் எனக்கு எப்படியாவது நன்மை செய்வார், எப்படியாவது எல்லாவற்றையும் கடந்து வந்து எனக்கு நிற்பார். அந்த ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ உறுதியாக, இறுதியாக, ஆழமாக, ஆணித்தரமாக நம்பினாள். இன்றைக்கு உன்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு இருந்து நாளைக்கு போட போகிற புல்லுக்கே தேவன் இவ்விதமாக உடுத்து வைத்தால் உனக்கு உடுத்து வைப்பது உனக்கு அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நான் செய்ய மாட்டேனா? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கஷ்டம் நிரந்தரம் அல்ல, இந்த கண்ணீர் நிரந்தரம் அல்ல, இந்த வேதி நிரந்தரம் அல்ல. நான் உம்மை விடமாட்டேன் என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவரே, நான் உம்மை விடவே மாட்டேன், என்ன ஆனாலும் சரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரை நான் விடவே மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல ஆலயத்துக்கு போ, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி. ஐயோ, ஆலயத்துக்கு போக போக பிரச்சனை சாத்தான் கொண்டு வருவான். விடாத, ஆண்டவரை விடாம பிடிச்சிக்கையா. இந்த விசுவாச பிடி, இந்த கானானிய ஸ்திரீ விசுவாச பிடியில் உறுதியாக இருந்தாங்க. என்ன ஆனாலும் சரி, நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி இதை வாங்கிட்டு தான் ஐயா போவேன், ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வேன் ஐயா. உறுதியாக இருக்கிறாயா? கானானிய ஸ்திரீ உறுதியாக இருந்தார். ஆண்டவர் எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் கடந்து வர பண்ணினால் அந்த அருமையான சகோதரி எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் அந்த ஒரு அற்புதத்தை கொடுக்க வைத்தார். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைய தினத்தில் இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அடுத்த நாள் காலையிலே தரியராஜா வந்துட்டார், தானியேல்கிட்ட வந்தார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ராத்திரிலாம் தூங்கலையா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய வேலையை பறித்தார்கள், இன்றைக்கு வேறு வேலையை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய ஆசைகளிலே கை வைத்தார்கள், அண்ணன் தம்பியின் சொத்துக்களை பிடுங்கினார்கள் 10 வருடத்துக்கு முந்தி. இன்றைக்கு நான் தான் டாப்ல இருக்கிறேன். இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். என் இயேசு கிறிஸ்து என்னை விடவே இல்லை. இவெல்லாம் எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க போறானோ நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன். என் இயேசு கிறிஸ்து எல்லா பிள்ளைகளுக்கு திருமணம் புரிந்து கொடுக்க எனக்கு உதவி செய்தார். விசுவாசப்படியிலே நீ எப்படி இருக்கிறாய்? தளர்ந்து போயிருக்கிறாயோ? இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை பிடித்துக்கொள். இந்த விசுவாசத்தை உறுதியாக இருந்து கொள். விசுவாச பிடி உனக்குள்ளாக எனக்குள்ளாக வர வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். எந்த வீட்டிலே விசுவாசம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு ஆண்டவர் உடனே தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். அவன் என்னை நம்பி இருக்கிறபடியால் அவனை நான் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள வேண்டும். அவன் என்னையே நம்பி இருக்கிறான். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ போகலாம். உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. இந்த நாளில் எந்த தோல்வியிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய், எந்த அசுத்தத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்காய், அசுத்தங்கள் களையப்படட்டும், விசுவாசங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, உண்மை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என் வீட்டிலே ஆண்டவரே ஒரு செழிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே, ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வாயா. அன்றைக்கு கானானிய ஸ்திரீ விசுவாசப்படியிலே நன்மையை வாங்கி கொண்டு வெளியே சென்றார். இன்றைக்கு நீ ஒரு நன்மையை வாங்கி கொண்டு வெளியே செல்லு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க பிரியப்படுகிறார். உனக்கு தேவையான அந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போடு. ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் உண்மையே பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க கர்த்தாவே. கைவிடாதிருப்பீரா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த அருமை தம்பியினுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே புதுப்பித்து கொடுங்க, நன்மைகளை செய்யுங்க கர்த்தாவே. கானானிய ஸ்திரீயை கைவிடவில்லை கர்த்தாவே. அவர்கள் விசுவாசத்தை உயர்ந்து நின்றார்கள் கர்த்தாவே. இந்த குடும்பம் உயர்ந்து நிற்கட்டும் கர்த்தாவே. இந்த குடும்பத்தினுடைய தரித்திரம் மாறட்டு கர்த்தாவே. இந்த குடும்பத்தினுடைய சண்டை சச்சரவு நீக்கட்டு கர்த்தாவே. சுகர் பிபி கண்ட்ரோலில் வரட்டு கர்த்தாவே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. இயேசுவினுடைய வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.